மகாலிங்கம், இன்னும் எவ்வளவு நேரத்தில் தீயை அணைக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? மகாலிங்கம், தற்போது பணிகள் எந்த அளவில் உள்ளன? தற்போது கிடைத்த தகவலின்படி இன்று இரவுக்குள் அந்த தீ மற்றும் புகையை கட்டுப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையோடு பணியாற்றி கொண்டிருப்பதாக தீ தடுப்புத்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இருந்த போதிலும் தற்போதைக்கு தண்ணீர் தட்டுப்பாடு அந்த பகுதியில் அதிக அளவு இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். தேவையான அளவு தண்ணீர் கிடைக்காதது ஒரு தீ அணைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்கிறது. சமூக ஆர்வலரும் சரி, தீ தடுப்பு நிபுணர்களும் சரி, அதிக அளவு தண்ணீர் மற்றும் அதை தடுக்கக்கூடிய என்னென்ன புதிய வழிமுறைகள் என்னவாக இருக்கிறது அதை கண்டறிந்து உடனடியாக தீயை தடுத்திருக்க வேண்டும். ஆனால் தீ தடுக்க முடியாமல் சென்பதற்கு அதெல்லாம் ஒரு முக்கிய காரணமாக இருப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது இந்த டி நகர் பகுதியில் திடீரென ஏற்பட்ட விஷயமாக கருத முடியாது. ஏற்கனவே சிஎம்டியால் உருவாக்கப்பட்ட கண்காணிப்பு குழு நடத்திய ஆய்வில் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட சதவீத அளவுள்ள கட்டடங்கள், வணிக வளாகங்கள் எல்லாம் எந்தவித அனுமதியும் இல்லாமல் செயல்பட்டு வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த கட்டடங்களை எல்லாம் வரைமுறைப்படுத்தும் பணி என்பது கடந்த 19 வருடங்களாக நிலுவையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். 1999 தொடங்கி 2017 வரைக்கும் தொடர்ந்து இந்த கட்டடங்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கின்றன. இன்னும் அதை வரைமுறைப்படுத்தவில்லை. தீயணைப்பு துறையாக இருக்கட்டும், மின்சாரத்துறையாக இருக்கட்டும், அதே போல காவல்துறையாக இருக்கட்டும், இப்படி பல துறையிடம் அனுமதி பெறாமல் கட்டடங்கள் இருக்கின்றன. உதாரணத்திற்கு 2 மாடிக்கு அனுமதி வாங்கிவிட்டு 8 மாடிகள் வரை கட்டியிருக்கக்கூடிய சூழலும் அந்த பகுதியில் இருப்பதை பார்ப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இதற்கான அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலரும் சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து நீதிமன்றங்களின் உத்தரவின் அடிப்படையில் இந்த கட்டடங்கள் செயல்பட்டுக் கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். எனவே தற்பொழுது இறுதி முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழலில் தமிழக அரசு இருக்கிறது. இந்த விபத்து ஒரு மிக முக்கியமாக பார்வையை திறந்து விட்டிருக்கக்கூடிய ஒரு விபத்தாக பார்க்கலாம். இதற்கு பிறகு இது போன்ற விபத்துகள் நடந்தால் இன்னும் அதிக அளவு, இது விபத்து அதிகாலை நடந்தனால் உயிரிழப்போ சேதமோ மிக குறைவாக இருந்தது. இதுவே பகல் நேரத்தில் கூட்ட நெரிசல் நேரத்தில் நடந்திருந்தால் யோசிக்க முடியாத அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்தியிருக்கும், உயிரிழப்பை ஏற்படுத்தியிருக்கும். எனவே தமிழக அரசாங்கம் உடனடியாக இது குறித்து ஒரு விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். அடுத்த கட்ட நடவடிக்கையை காலதாமதமின்றி எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. வசந்த்.